உண்மையிலே இந்த சீரியல் முழுக்க நடந்த அத்தனை எபிசோட்ஸ்லேயும் இனியா ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு உருப்படியான ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, அது இன்றைக்கி எபிசோடில் நடந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எல்லாமே அவங்க வந்து பாக்கியாவுக்கு பிரச்சனை வர மாதிரியும், அவங்க அப்பா கூடயும் பாட்டி கூடயும் சேர்ந்துட்டு சின்சான் போட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி அவங்க அம்மாவுக்கு ஆறுதலாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க, உருப்படியாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் இனியா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு இப்போ தான் விதிவிலக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒழுக்கமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அது பாக்கியாவை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இனியா வந்து இப்படி பிரேவாக ஒரு முடிவெடுத்தது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஸோ ஒரு பக்கம் இனியா வந்து பிரேவாக இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாலும், ஆனால் நம்ம இனியா கோபிநாத் இருக்கார் இல்லையா, கோபிநாத்தும் பாட்டி ஈஸ்வரியும் வந்து அவங்க 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல அவங்களால. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் அந்த பையனை லவ் பண்ணது தப்பு தான், ஆனால் தயவு பண்ணி என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டுருங்க, நான் வந்து படித்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் அதை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இனியாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இனியா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து தப்பு தான் வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய தப்பாகவே இருக்கட்டுமே. ஆனால் அதுக்காக சடனாக உடனடியாக ஒரு பையனை பார்க்குறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயங்கள் ஒரே டைமில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து பாக்கியாவுடைய குடும்பத்தினர், அதாவது நம்ம ஈஸ்வரியும் கோபிநாத்தும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக இனியாவை பெருமளவில் பாதிக்க போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இனியா வந்து படிச்சுட்ருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் லைஃப்பில் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். அது வந்து அந்த ஏஜில் வர ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றத கூட இந்த படித்த கோபிநாத்தும் புரிஞ்சுக்கலை, இத்தனை வயசாகி இந்த கிழவியும் புரிஞ்சுக்கலை. இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படியெல்லாம் வாழ்ந்தால் மட்டும்தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு திணிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ இப்படி பண்ணிட்ட போச்சு, அவ்வளோதான், இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்ட, இந்த குடும்பமே உன்னால் என்ன ஆக போகுது, தலை குனிய போகுது அப்படின்னெல்லாம் அந்த பொண்ணை வந்து நிறைய பேசி அவங்கள வந்து நிறைய கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும்போது அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுவாங்க, ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பாட்டியும் சரி கோபிநாத்தும் சரி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்றாங்க. அவங்கள நார்மலாகவே யோசிக்கவே விடுறது கிடையாது, வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷரும் கொடுக்கறது கிடையாது. ஒன்று கொடுத்தா ரொம்ப செல்லம் கொடுக்கறது, பாக்கியாவே வந்து சத்தம் போடுவாங்க, அப்போல்லாம் வந்து காதிலே வாங்குறதே கிடையாது. என் பொண்ணு அப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், என் பொண்ணுக்கு அப்படி தான் நான் செல்லம் கொடுப்பேன், நீ வந்து ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவ, நீ வந்து படிக்காத தத்தி, அப்படியா இப்படியான்னு சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அந்த ஒரு விஷயத்துலேருந்து அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, வெளியே விரட்டி விட்டுருவாங்க. என் பிள்ளைய நீ எதுவுமே சொல்லக்கூடாது, நான் என் பிள்ளை இப்படி தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உருப்பிடாமல் பிள்ளைங்களை வளர்த்து வைக்கிறது தான் கோபிநாத்துடைய வேலையே. அதுவும் முக்கியமாக அதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. அது யார் அப்படின்னா நம்ம எழில் மட்டும்தான். எழில் மட்டும்தான் கொஞ்சமாவது அவர் என்ன பண்ணார், ஒரு நாலேஜோட திருந்திட்டார். வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார், திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து பாக்கியாவுடைய செல்லப்பிள்ளை அப்படின்றதுனால அவர் வந்து கொஞ்சம் திருந்தி ஒழுக்கமாக அம்மா பிள்ளையாக அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரலை அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அதே இது அவங்களும் அவரை மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே பிரச்சனை தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இனியா ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க தான், உடனே அதுக்காக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு ஒன்றும் அவசரப்படணும், உடனடியாக அடிதடியாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் அவங்க அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், இனியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், அவங்க ரொம்பவே சென்சிட்டிவாக ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது இந்தளவுக்கு பண்ணுறாங்களே, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஒரு கொலை குத்தத்தையாக பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே டென்ஷன் ஆக தான் செய்கிறாங்க. அந்த டென்ஷனில் தான் என்ன பண்ணிட்டாங்க, டேய் மகங்களா, நீங்கள் என்னடா என்னை இப்போ இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க,
நான் அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி பிரச்சனைகளை உண்டு பண்ணி நம்ம பாட்டிக்கும் நம்ம கோபிநாத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பிரச்சனைகளை வர வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன் அப்படின்னா இப்போ இவங்கள வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னாலும் அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க வந்து ஆட்டமே தனி ஆட்டமாக இருக்கும். கோபிநாத்துக்கும் சரி பாட்டிக்கும் சரி அவங்களுடைய ஆட்டமே என்ன இருக்கும், தனி ஆட்டமாக தான் இருக்கும். அதனால் இவங்கள வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்றத இனியா வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான், ஏன்னா அவங்க கூடயே தானே இருக்காங்க, கூடயே சுற்றின செவ்வாழை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதனாலே அவங்க வந்து கரெக்டாக அவங்கள புரிஞ்சு இப்படி ஒரு ஆப்பில் வந்து அவங்களையே சிக்க வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது கம்மிங் மண்டே எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்மிங் மண்டே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம செலியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போது எழில் இருக்கார் இல்லையா, எழில்கிட்ட வந்து இனியா ஒரு பர்சனலாக ஒரு சின்ன உதவி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அண்ணே என்னை வந்து நீ ஆகாஷை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போறியா, அவனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. அவன்கிட்ட நான் ஆகாஷ் எப்படி இருக்கான்னு அம்மாக்கிட்ட கேட்டேன். அவங்க நல்லா இருக்கான்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே. ஏன்னா இந்த நிலைமையில் அவன் இருக்கான் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து நான் தான். அதனால் ப்ளீஸ் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா நான் வந்து அவன் எப்படி இருக்கான் என்னன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன், மற்றபடி நான் அவன்கிட்ட எதுவும் பேச மாட்டேனே, இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆசையாக கேட்குறாங்க. ஸோ எழிலால் இதை வந்து மறுக்க முடியல. சரி ஓகே நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே தான் வில்லங்கமே ஆரம்பிக்க போகுது. என்ன அப்படின்னா, அந்த பையன் ஆகாஷுடைய அப்பா வந்து இதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு. ஏய் என்ன, உங்கள் வீட்டிலேருந்து உன் அன்னைங்கெல்லாம் வந்து என் பிள்ளைய அடித்து போட்டு போவாங்க, நீ இன்றைக்கி என்னடானே என் பிள்ளைய ரகசியமாக வந்து பார்க்க வந்திருக்க, இப்போ பழையபடி என் பிள்ளைய வந்து கொன்று போட்டு போகிறதுக்கா, உனக்கு என்ன தான் வேணும், என் பிள்ளையோட உயிர் தான் வேணுமா, நீ இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் வந்தேன்னா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி எழில்கிட்ட அவங்க அப்பா வந்து சண்டை போடுறாரு. அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் ப்ளீஸ், இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து அன்றைக்கி கோவத்தில் அப்படி பண்ணிட்டான், ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து காதலுக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் தான், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழில் வந்து எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய குடிகாரர் அப்படின்றதுனால அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே என்னாகலை, புரிய மாட்டேங்குது. அவர் வந்து அவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதையே சொல்லிகிட்ருக்காரு. நீ வெளியில் போ, நீ வெளியில் போ அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வேறு வழி இல்லாமல் இனியாவும் என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. இப்போ இவங்க அப்பா இதோட விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க இல்லை. நேராக என்ன பண்ணிடுறாரு, வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. எங்கே, பாக்கியலட்சுமியோட வீட்டுக்கு. பாக்கியலட்சுமி வீட்டுக்கு கிளம்பி வந்தால் நம்ம கோபிநாத் அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறாரு. பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் பாரமாக இங்கே இருக்க விரும்பலை, பாக்கியா நீ இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம், உன்னுடைய வீட்டில் நீ வந்து ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ பாக்கியாவுக்கு ரொம்பவே ஹாப்பி, இந்த ஆள் வந்து இங்கேருந்து போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே தான் நினைக்கிறாங்க. எது எப்படியோ அந்த ஆள் கிளம்புறாரே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே கிளம்பிட்டார்ல அப்படின்னு சொல்லி நினச்சி முடிக்கவங்களே ஒரு பெரிய பிரச்சனைங்க. என்ன அப்படின்னா, இவங்க இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆகாஷுடைய அப்பா கடைக்கு வந்துட்டார். அவர் எதற்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரச்சனை பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அவங்க இனியா வந்து அங்கேயே போயிட்டாங்க. இப்போ அவங்க போனது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, இப்போ பாக்கியா வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கிளம்பி போயிட்டு அவங்கள பார்த்துட்டே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது இந்த இனியா குண்டு. இந்த இனியா குண்டுக்கு எப்போவுமே அவளுடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம்.
அதுக்காக மட்டுமே தான் இனியா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அவளோட சுயநலத்துக்காக மட்டும்தான். ஸோ யாரை பற்றியுமே யோசிக்காமல் இனியா என்ன பண்ணிடுறா, நேராக அவனை போய் பார்க்க போயிட்டாளா. ஸோ இப்போ உங்கள் அப்பா வந்து இங்கே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது, இனியா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரப்போகிறாங்க, பாக்கியா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி இனியாவை வெளியில் கூட்டிகிட்டு வரப்போகிறாங்க, இனியா கண்டிப்பாக சிக்கி சின்னாப்பினம் ஆக போகிறாங்க. இந்த வாட்டி இன்னொரு டைம் மாட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், நம்ம கோபிநாத் வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டார். கண்டிப்பாக நிலாவுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போகவே செய்வார். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நிலா மட்டும்தான், சரி இனியா மட்டும்தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.